இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபிக்மா பிகினருக்கான வீடியோ. ஸோ பிகினராக நீங்கள் இருக்கீங்க, ஃபிக்மா கற்றுக்கணும், டிசைன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. மற்ற வீடியோஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக ஒரு மாடர்னான டிசைன் எடுத்து பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஒரு ப்ரொஃபஷனலாகவும் இருக்கீங்க, இந்த வீடியோ நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 3 ஸ்க்ரீன் மொபைல் ஆப் டிசைன் பண்ண போகிறோம். அது ட்ரிபிள்லேருந்து நான் ஒரு ஷார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜ்க்கான கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேனலுக்கு தான் போகுது. ஸோ நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆட்டோல வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கான ப்ரோட்டோடைப்பிங் எப்படி பண்ணுறது, ஒரு பட்டன் கிளிக் பண்ண அடுத்த பேஜ்க்கு எப்படி போகிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்னான ஒரு யூஐ டிசைன், மொபைல் ஆப் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட நேம் குணால், யூஐ யூஎக்ஸ் டிசைனராக ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு ஃபிக்மா ஃபைலில் நம்ம ஒரு ட்ரிபிள் ஷார்ட்டை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு நார்மலாக இன்னொருத்தவங்களால டிசைன் பண்ணப்பட்ட ஒரு டிசைன் ரீடிசைன் பண்ண போகிறோம். ரீடிசைனாக நம்ம இதை வச்சு டிட்டோவாக பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்க்குறப்ப புரியும் ஸோ இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு க்ளீனான டிசைனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ட்ரிபிளில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அப்ரிஷியேட்டடில் இருந்தனால இந்த ஒரு டிசைனை நம்ம பிக் பண்ணியாச்சு. ஸோ டிசைனில் ஒரு சில குறைகள் இருக்குது. குறைகள்னால் ஒரு தேவையில்லாத விஷயங்கள் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபிக்மா ஃபைலில் தான் இருக்கேன் நான். இந்த ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னா நீங்கள் ஃபிக்மா லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் கிரியேட் நியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் கிரியேட் ஆகிடும். ஸோ பேஜ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி பிளாங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும், ஒரு பேஜ் இருக்கும், கீழே டூல் பார். ஸோ இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிற டூல்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இங்கே வரும். ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் போடுறோம்னா அதோட வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதெல்லாம் நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜஸ், லேயர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு விண்டோ இருக்குல்ல, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு ஷீட் இருக்குது. ஷீட் தான் ஃப்ரேம். இப்போ ஒரு மொபைலுக்கு டிசைன் பண்ண போகிறோம்னா மொபைலுக்குன்னு ஒரு ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாகவே ஃபிக்மாவில். இதே டெஸ்க்டாப்க்கு பண்ண போகிறீங்கன்னா டெஸ்க்டாப் ஃப்ரேம் இருக்கும். டிவிக்கு பண்ண போகிறீங்கன்னா டிவி ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஃபிக்மா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டிசைனர் பண்ண வேண்டிய வேலை பார்த்தீங்கன்னா ஃபைலோட நேம் ப்ராப்பராக செட் பண்ண வேண்டியது. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இதில் அன்டைட்டில்டு இருக்கும். நான் இப்போ ஒரு பேங்கிங் ஆப் மாதிரி இருக்குது இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் ஃபின்டெக் அப்ளிகேஷன் கூட வச்சுக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இப்போ அப்ளிகேஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைலோட நேம் மாறிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ப்ராஜெக்டோட நேம். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட்டில் டிராஃப்ட்டில் இருக்கீங்கன்னா டிராஃப்ட்னு வரும். டீம் ப்ராஜெக்ட்டில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டில் போட்டிருக்கீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட நேம் வரும். ஸோ அவ்வளோதான். கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அண்ட் அசெட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அசெட்ன்றது ஒரு ஒரு சூப்பரான கான்செப்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுனா, ஒரு பட்டன் இருக்குது. அந்த ஒரு பட்டன் ஸ்டைல் தான் ஒரு அப்ளிகேஷனோட ஒரு 150 ஸ்க்ரீனில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த பட்டனை கிரியேட் பண்ண முடியாது, டிசைன் பண்ண முடியாது. நீங்கள் அதே அசெட்டாக ஒரு காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணிட்டீங்க ஒரு பட்டன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆயிரும் உங்களோட பட்டன் என்ன காம்பனன்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ. ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பண்ணிவிட்டு உங்களுக்கு பட்டனுக்குள்ள டெக்ஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு தான் இந்த ஒரு பேஜ். இப்போ நான் ஃபைலில் உள்ள பேஜ் இந்த நேம் ஒரு யூஐ டிசைன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டபுள் கிளிக் பண்ணி. யூஐ ப்ரோட்டோடைப்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஒரு டிசைனை தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இப்போ இது ஒயிட்டாக வேணாம், எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எனக்கு மொபைலுக்கு தான் இதை டிசைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் மொபைலுக்கு டிசைன் பண்ணுறப்போ நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு கீழே இந்த டூல் பார் இருக்குல்ல, ஸோ இதில் இந்த ஃப்ரேம்ன்ற இதை ஹோர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃப்ரேம்ன்ற ஆப்ஷன் வந்துடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைனா எஃப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் வந்துடும். நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எனேபிள் ஆயிடுச்சு, ஃப்ரேமோட ப்ராப்பர்ட்டி. இப்போ இதில் பாருங்கள், மொபைல் ஃபோன் டிசைன் பண்ணிங்கன்னா ஃபோனோட ப்ராப்பர்ட்டி, டேப்லெட்டுக்கு டிசைன் பண்ண போகிறீங்களா, ஐபேடுக்கு பண்ண போகிறீங்களா, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெஸ்க்டாப், அதாவது இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு பண்ண போகிறீங்களா அந்த மாதிரினா டெஸ்க்டாப் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச்க்கு நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்களா அப்ளிகேஷன் அப்படின்னா கூட வாட்சோட ஃப்ரேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது போக நீங்கள் ஏதோ ஒரு A4 ஷீட்டில் ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் ஆகுது, ஏதோ பிரிண்ட் அவுட்க்கு ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியா, அதாவது லிங்க்டின் போஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் போஸ்ட்டாக இருக்கட்டும், கவராக இருக்கட்டும், ஸோ அது ஏதாவது டிசைன் பண்ண போகிறீங்களா அதுவுமே இங்கே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ இங்கே பண்ணி நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். ஃப்ரேம்னா என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மொபைலுக்கு டிசைன் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு சைஸ் வேணும்ல, ஒரு ஷீட் மாதிரி. அது நீங்கள் எதுக்கு டிசைன் பண்ண போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் வந்துருச்சு. ஸோ இதில் நான் மொபைலுக்கு தான் இப்போ டிசைன் பண்ண போகிறேன். ஃபோனுன்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் ஒரு 16 Pro Max எடுத்துக்கலாம், ரீசெண்டாக உள்ளதை. கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் எனக்கு இங்கே ஃப்ரேம் ஆட் ஆயிடுச்சு, iPhone 15 Pro Max. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா டிசைனுமே இப்போ பண்ண போகிறோம். நமக்கு என்னென்ன மாதிரி மொபைலில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம இந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே தான் பண்ண போகிறோம். விசிபிலிட்டி ப்ராப்பராக இல்லை, ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் கலரும் இந்த ஒரு ஸ்க்ரீனோட இதுவும் ஒயிட்டாக இருக்கிறனால நான் ஜஸ்ட் இதை இந்த கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் அந்த எம்டி ஸ்பேஸில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஜோட கலர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறீங்க, அவங்களாம் கலர் பேலட் பிக்கர் வரும். நான் ஜஸ்ட் ஒரு டார்க்கான
டார்க்கான ஒரு இதில் வச்சுக்கிறேன். இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஷாப்போட பேக்ரவுண்ட் கலர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஒரு டிசைன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார், ஐஃபோனோட ஒரு டிஃபால்ட் ஸ்டேட்டஸ் பார். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் ஈஸியாக. இது எதுவுமே நம்ம க்ரியேட் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாக வந்து அசெட்ஸ்லேயே நமக்கு ஐஃபோன் அவளோட லைப்ரரி வந்து வந்துடுது யூஐ கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டான பார்டர் ரேடியஸ் மாதிரி ஒரு இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பிளாக் கலரில் ஒரு பெரிய டெக்ஸ்ட்டு, ஒரு சப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பட்டன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இந்த ஸ்க்ரீனை பார்க்குறப்ப எனக்கு ஒரு பட்டன் மாதிரி ஒரு ப்ராப்பரான இதில் எனக்கு தெரியல. யாரோ இருக்கிற வரைக்கும் அது பட்டன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு வைங்க. பட் இது வந்து கொஞ்சம் பட்டன் மாதிரி எனக்கு இல்லை. ஸோ அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு டிசைனை வந்து பண்ணலாம். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக தான் சொல்லி தர போகிறேன் அப்படின்னு கிடையாது. இதில் நான் ஆட்டோ லேஅவுட்டும் கவர் பண்ண போகிறேன். பிகாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக வந்து டைம் எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம இந்த ஒரு ஸ்க்ரீன் தான் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஸ்க்ரீனை நான் வந்து ஒரு ஆன்போர்டிங் ஸ்க்ரீன் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேமோட நேமை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃப்ரேமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜ். இப்போ அந்த ஃப்ரேமோட நேமை சேஞ்ச் பண்ணோன்னா ஜஸ்ட் இங்கே டபுள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த லேயர்லேயே போய் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆன்போர்டிங் ஸ்க்ரீன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ஸ்டேட்டஸ் பாரை வந்து கொண்டு வரணும். அதுக்கு ஜஸ்ட் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்ல தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஃப்ரேம்க்கு நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஒயிட்டில் இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து பிளாக்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரேமோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனேபிள் ஆயிருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விண்டோவில் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன், நம்ம இதை திருப்புறதுனா இதை ரொட்டேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமோட வித், இந்த ஃப்ரேம் வந்து எவ்வளோ வித் ஆஃப் பிக்சல்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ஹைட் வந்து எவ்வளோ பிக்சல்ஸ், ஐஃபோனோட ஹைட் அண்ட் வித் இது. ஸோ இங்கே வந்து இதோட அப்பியரன்ஸ், இந்த ஒப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும். ஸோ அதெல்லாம் ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ஃபில் கலர் இருக்குல்ல, ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள ஃபில் ஆகிருக்கிற ஒயிட் கலர். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே கலர் பேலட் பிக்கர் வந்து வந்துடும். நான் ஒரு ஃபுல் பிளாக்ல எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு ஸ்டேட்டஸ் பாரை வந்து கொண்டு வரணும். அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. அசெட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு 3 லைப்ரரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிக்மாவோட லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிசைனோட ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் டிசைன் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் iOS-ஓட UI கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஐஃபோன்னால நான் வந்து ஐஃபோனோட வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட அசெட்ஸ் பேனலில் வந்து லைப்ரரி வந்து ஆட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் இதுக்குள்ளே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து நிறைய லிஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஐஃபோனோட நேட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். லைக் கீபோர்டாக இருக்கட்டும், ஸோ நம்பர் பேடாக இருக்கட்டும், ஐஃபோனோட டாகல் பட்டனாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள், ஐஃபோனோட நேட்டிவான ஒரு டாகல் பட்டன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு தேவையான இந்த ஸ்டேட்டஸ் பார் மட்டும்தான். இந்த ஐஃபோனோட பேட்டரி, இந்த டைம் இருக்கிறதெல்லாம். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் ஸ்டேட்டஸ்னு டைப் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஐஃபோனோடது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐபேடோட ஸ்டேட்டஸ் பார் இருக்குது. ஜஸ்ட் ஐஃபோனை கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுங்க, இன்சர்ட் ஆகிடும். நம்ம வந்து டாப்பில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ண வேணாம், எனக்கு இங்கே வந்து இன்சர்ட் பண்ணோன்னா இங்கே இருக்குது, எனக்கு இது டாப்பில் போய் ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம ஃப்ரேம்குள்ளே இல்லை, இது வந்து இந்த போர்டில் இருக்கிற மாதிரி சமம். ஸோ ஃப்ரேம்குள்ளே இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த இதுக்குள்ளே இருக்கணும். இந்த ஒரு ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்குல்ல, பாக்ஸ் மாதிரி, கிராப் ஆப்ஷன் மாதிரி. ஸோ இதுக்குள்ளே இருந்தால் தான் இது ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை டெலிட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, விண்டோவில் தான் இருக்குது, ப்ராப்பராக ஃப்ரேம்குள்ளே இல்லை. அதுக்கு நான் ஜஸ்ட் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் இதை கட் பண்ணிட்டு ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் ஃப்ரேம்குள்ளே வந்து இதை நான் இப்போ மினிமைஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்களா ஃப்ரேம்குள்ளே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் வந்து மேலே ஃபிட் பண்ணணும் டாப்பில் அப்படின்னா ஜஸ்ட் இது கிளிக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பொசிஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் லெஃப்ட் கொடுக்குறேன்னா எனக்கு லெஃப்ட்டில் போய் ஃபிட் ஆகும். இதே சென்டர் வைக்கிறேன்னா இந்த ஸ்க்ரீனோட சென்டரில் வந்து, இதே நான் ரைட்டில் பண்ணுறேன்னா நான் ரைட்டில் வந்துச்சு. இப்போ மேலே கீழே வேணும்னா நமக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அலைன்மெண்ட்ஸ். இப்போ நம்ம மேலே தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதனால் மேலே கொடுத்து ஒரு லெஃப்ட்டில் அலைன் பண்ணிவிட்டு நான் இதை ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குது. பட் எனக்கு இந்த பேக்ரவுண்டில் உள்ள ஒயிட் வேணாம், எனக்கு இது வந்து ஒரு டார்க் தீமில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரை வந்து நான் இப்போ டிட்டாச் பண்ணிக்கிறேன். டிட்டாச் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பின் ஐக்கானை கிளிக் பண்ணி டிட்டாச் ஆயிரும். ஜஸ்ட் நான் அந்த இதை வந்து ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு இதை வந்து கொண்டு வந்தாச்சு 941 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு இமேஜை வந்து எடுத்துகிட்டு வரணும் அந்த ஸ்க்ரீனில். ஸோ இமேஜை வந்து ஆட் பண்ணணும். நம்ம இப்போ வந்து ஸ்டேட்டஸ் பார் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஒரு இமேஜை வந்து பேக்ரவுண்டில் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சூப்பரான மெத்தட், இப்படி தான் ஆக்சுவலாக ஆட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் வந்து இமேஜ் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ரேமை எடுத்துகிட்டு
நான் இங்கே வச்சு ஒரு ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரேம்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டான ஹைட்டில் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அது ப்ராப்பரான ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது நான் வந்து டாப்பில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். டாப்பில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ இமேஜ்லாம் நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரீ பிக் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அடோபோட ஃபயர்ஃப்ளை யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஃப்ரீ பிக்லேயே எடுத்துக்கிறேன். ஃப்ரீ பிக்கில் இவங்க என்ன டிசைன் வச்சுருக்காங்க, ஸோ இதுக்கும் இந்த ஆப்புக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்குன்னு தெரியல. நான் சும்மா வந்து ஃபின்டெக் ஆர் பேங்க் அப்ஸ்ட்ராக்ட்னு போட்டுக்கிறேன். 3Dன்னு சர்ச் பண்ணலாம். ஸோ அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இது. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதை நான் சும்மா ஒரு எடுத்து யூஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அப்படி இல்லைனா இதை யூஸ் பண்ணால் கூட ஏதோ ஒரு கோல்டு இருக்கிற மாதிரி கூட ஒரு மீனிங் கொடுக்கும். நான் இதே கூட எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து நான் வந்து இருக்கிறதுல ஸ்மால் சைஸ் எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ப்ரோட்டோடைப் பண்ணுறப்பலாம் ஸ்பீடான ஒரு இது கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் டிலே ஆகும் ப்ரோட்டோடைப்பில். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருக்கிற ஃப்ரேமில் நான் டவுன்லோட் பண்ண இமேஜை எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் ஜஸ்ட் இமேஜை ட்ராக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எடுத்துகிட்டு வரலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டவுன்லோட்ஸில் போகிறேன். ஸோ இதான் நான் இப்போ டவுன்லோட் பண்ண இமேஜ். நான் இப்போ வந்து டேரெக்டாக விட்டனாலும் எனக்கு இந்த ஃப்ரேம்குள்ளே வந்துடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஜஸ்ட் நான் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபில் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் வந்துடும். இதில் நான் போயிட்டு இங்கே போனீங்கன்னா இமேஜோட ஆப்ஷன் இருக்கும். இங்கேயும் போய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்லோட் இமேஜ் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு இருக்கா. ஸோ இதில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு நம்ம கொடுத்த இமேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லு க்ராப்பு, ஸோ நீங்கள் க்ராப் பண்ணி வைக்க போகிறீங்களா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இங்கேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் ஃபில்லுன்னு கொடுத்துக்கிறேன். பட் அவங்க யூஸ் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டார்க்கான இமேஜ். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணும்னா நான் ஜஸ்ட் இன்னொரு இமேஜ் இருந்துச்சுல, ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சும்மா நான் இதை எடுத்துக்கிறேன். டவுன்லோட் பண்ண இமேஜை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதில் வந்து இதை கிளிக் பண்ணி பேஸ்ட் டு ரீப்ளேஸ் கொடுத்தேன்னா அந்த இமேஜ் வந்து இங்கே ஃப்ரேமில் வந்து நார்மலாக பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் இதை வந்து இந்த ஒரு ஃப்ரேமில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃப்ரேமோட இமேஜை வந்து நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த இமேஜ் போயிடும். அவ்வளோதான். நான் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இது மாதிரி வச்சுக்கிறேன். இது எனக்கு கரெக்டாக இருக்குது. இதில் பார்க்குற மாதிரி லைட்டாக ஒரு இருக்குன்னு வைங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் பார் ஹைட் பண்ணிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இந்த ஸ்டேட்டஸ் பாருக்கு மேலே இருக்குது. இந்த லேயரில் பார்க்குறப்போ எனக்கு இது கீழே வரணும். எனக்கு இது கீழே போனால் தான் எனக்கு இந்த ஒரு பார் வந்து இங்கே விசிபிளாக இருக்கும். ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி நான் கீழே வைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்துருச்சா. ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். இங்கே ஒரு ரவுண்டான ஒரு எட்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் ரவுண்ட் இருந்தால் போதும். பட் அதுவுமே எனக்கு பெருசாக தெரிலன்னு வைங்களேன். இந்த சைடு கொஞ்சம் தெரியுது எனக்கு என்னோட இமேஜில் பார்க்குறப்போ. நான் லைட் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ இந்த 2 சைடு மட்டும் எனக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ரவுண்டான பார்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா உங்களுக்கு பார்டர் ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்கு. கார்னர் ரேடியஸ்னு வரும். இதில் நான் காமனாக ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 4 சைடும் அஃபெக்ட் ஆகும், ரவுண்டு கிடைக்கும். பட் எனக்கு கீழே லெஃப்ட் அண்ட் ரைட், பாட்டம் லெஃப்ட் ரேடியஸும் பாட்டம் ரைட் ரேடியஸ் மட்டும் வேணும். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் ரேடியஸ். அதாவது இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா இங்கே உள்ள ஸ்மூத் ஆகும். இதை அட்ஜஸ்ட் பண்ணேன்னா இங்கே உள்ள ஸ்மூத் ஆகும். எனக்கு கீழே ரெண்டு மட்டும் தான் வேணும், பாட்டம் லெஃப்ட் அண்ட் பாட்டம் ரைட். இதுக்கு ஒரு 16 கொடுக்குறேன். அண்ட் இதுக்கும் அதே மாதிரியே ஒரு 16 கொடுக்குறேன். 16 பிக்சல்ஸ். இப்போ நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா இங்கே ஒரு ரவுண்டான ஒரு பார்டர் மாதிரி. அவ்வளோதான். இப்போ இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் காமனாக எல்லாத்துக்குமே ஒரு டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி டெக்ஸ்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். குளோபலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்டென்ட் போடுறதுக்கு ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இமேஜ் வச்சாச்சு. இப்போ நம்ம கண்டென்ட் போடணும். இப்போ நான் இதோட ஃபிட் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ஜஸ்ட் இதை வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்துருச்சு. அப்போனா எனக்கு இதுவும் க்ளோஸாக ஒட்டிக்கிச்சு. அவ்வளோதான். நான் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு வரலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட டூல் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு டைப் டூல் வந்து எனேபிள் ஆயிரும். பேங்க் ஸ்மார்ட்டர். இது ஏன் எனக்கு இந்த மாதிரி சென்டர்லேயே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டரில் இருக்குது. நான் இதை லெஃப்ட்டில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் இதை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு எனக்கு இங்கே வந்து எனக்கு ஒரு 24 பிக்சல்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் கேப் வேணும். அதை நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ரேமில் உள்ள பேஜிங் இந்த எலமெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதில் பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 பிக்சல்ஸ் இருக்குது அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 17 பிக்சல்ஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு லெஃப்ட்லேயும் 24 வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நான் இதை வந்து ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பார்த்துக்க முடியும். ஆரோ அண்ட் ஆல்ட் கீ சேம் வந்து ப்ரெஸ்லேயே இருக்கணும். இப்போ பாருங்கள் 24 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணி ஒரு ஆட்டோ லேஅவுட் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி எனக்கு அப்போ தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்னால் டக்குன்னு கம்ப்ளீட் பண்ண முடியும், நிறைய ஸ்பேசிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல். ஸோ ஆட்டோ லேஅவுட் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட் இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஒரு ஃப்ரேம் எனக்கு ஆட்டோ லேஅவுட்டில் வேணும்னா ஜஸ்ட் இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா Shift+A ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட் ஆட்டோ லேஅவுட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி வந்து சென்டரில் வந்துருச்சு. பட் எனக்கு இது இங்கே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆட்டோ லேஅவுட்டோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் பாருங்கள் அலைன் டாப் லெஃப்ட்
அதாவது இங்கே கொடுக்குறோன்னா நமக்கு இங்கே போய் அலைன் ஆகிரும். அதே நான் இங்கே கொடுக்குறேன்னா எனக்கு ரைட் சைடில் வந்து அலைன் ஆகிரும். கீழே வேணும் பாட்டமில் இந்த ஸ்க்ரீன் இந்த ஒரு ஃப்ரேமோட பாட்டமில் வேணும்னா இங்கே கொடுக்குறேன்னா வந்துடும். சென்டரில் வேணுமா இங்கே கொடுத்தேன்னா சென்டர் வந்துடும். எனக்கு டாப் லெஃப்ட்டில் தான் வேணும். ஸோ அதனால் நான் இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே வந்து 24 ஏன் வந்துச்சுன்னா நம்ம டிஃபால்ட்டாக 24 செட் பண்ணுமா, செட் பண்ணிட்டு ஆட்டோ லேட் கொடுக்குறப்ப நமக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டாகவே அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேடிங் பாருங்கள் 24 பிக்சல்ஸ், வெர்டிக்கல் பேடிங் பாருங்கள் 24 பிக்சல்ஸ். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம கண்டென்ட் வரும். ஸோ இப்போ இந்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். பேங்க் ஸ்மார்ட்டர் குவிக்லி globally. ஃபைன். ஸோ இப்போ எனக்கு இது ஒரு பெரிய ஃபாண்ட்டாக இருக்குது, பெரிய சைஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஒரு ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து எனக்கு பிடிக்கல, நான் ஒரு வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட ப்ராப்பர்ட்டி, அதாவது டைப்போகிராஃபியோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ஒரு பிடிச்ச ஃபாண்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு மீடியம் ஃபாண்ட் சைஸில் வச்சுட்டு ஃபாண்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல நம்பரு, இதான் ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஜஸ்ட் நான் ஹோர் பண்ண எனக்கு எவ்வளோ ஃபாண்ட் சைஸ் வேணும்னு தெரியுது பாருங்கள். ஸோ ஒரு 32 பிக்சல்ஸ் வச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு மீடியம் தேவையில்லை, ரெகுலர் இருந்தாலே எனக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. ஸோ ஓகே. பட் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைனோட ஸ்பேசிங் இருக்குது. எனக்கு இங்கே பாருங்கள் எனக்கு ஸ்பேசிங்கே இல்லை சுத்தமாக. ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லைன் ஹைட் இருக்குது. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இங்கே கேப் கிடைக்கும் இந்த ஒரு இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு நடுவில். ஸோ நான் வந்து அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். அதே நான் இப்போ 22 இருக்குது, ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு 10 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓகே. இப்போ பாருங்கள் எனக்கு 32 இருக்குது, 32 எனக்கு ஃபைனாக இருக்குது. பட் இதில் இன்னும் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. 32லேருந்து 42 போகிறேன், 42 எனக்கு கரெக்டாக இருக்குது. பட் லைன் ஹைட் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கு நான் ஜஸ்ட் லைன் ஹைட்டை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 52 லைன் ஹைட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது வச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, என்ஜாய் கான்ஃபிடென்ட் அண்ட் எஃபர்ட்லெஸ் பேங்கிங் வேர் எவர் யூ ஆர், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு கமாண்ட் டி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் கமாண்ட் டி ப்ரெஸ் பண்ணுறேன். கமாண்ட் டினா உங்களுக்கு கண்ட்ரோல் டி. ஸோ நான் மேக் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து கமாண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் கண்ட்ரோல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இப்போ நான் கமாண்ட் டி ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் போகுது. பட் எனக்கு இது வந்து கீழே தான் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, எனக்கு இந்த மெயின் ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஒரு ஃப்ரேம், இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரைட்டில் போகிற மாதிரி ஒரு ஐகான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதை கிளிக் பண்ணி ஒவ்வொன்று டூப்ளிகேட் பண்ண எனக்கு ரைட் சைட்லேயே போயிட்டுருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதை ஆட் பண்ணுறீங்கனாலும் அது ரைட்லேயே போகும். பட் எனக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோட டேரெக்ஷனை டவுன்வர்ட்ஸில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எனக்கு கீழே வந்துடுச்சு. பேஜிங்லாம் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பண்ண தேவையில்லை. ஒரு இதுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காமனாக எடுத்துக்கும். ஸோ இப்போ இதோட ஃபாண்ட் சைஸை வந்து ஒரு 16 பிக்சல்ஸில் கொடுத்துட்டு ரெகுலரில் வச்சுட்டு ஒரு லைன் ஹைட்டை கம்மி பண்ணிடலாம் ஃபுல்லாக. ஓகே, 14 வச்சுக்கிறேன் ஃபாண்ட் சைஸ். இப்போ இதில் நான் இந்த ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் இதில் வந்துட்டு ரீரைட் திஸ் கொடுத்து ஒரு இது கொடுத்துக்கிறேன், ஷார்ட் 2 லைன் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஃபின்டெக் அப்ளிகேஷன். ரீரைட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சாம்பிளான ஒரு டெக்ஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட வித்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஹக்கில் இருக்கிறனால எனக்கு இந்த ஒரு ஃப்ரேமோட முடிஞ்ச அடுத்து என்னென்னலாம் ஆட் பண்ணுறோமோ கீழே வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இது பண்ணுறது மூலமாக நீங்கள் இனிஷியலாகவே இது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே செம்மையாக பண்ணலாம். டைம் ரொம்பவே சேவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் இது ஃப்ரேம் விட்டு வெளியே போயிட்டே இருக்குது. ஸோ இது ஏன் உங்களுக்கு தெரிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கிளிப் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் அதை ரிமூவ் பண்ணுறேன் இப்போயும் தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிளிப் கண்டென்ட் இருக்கும். இப்போ பாருங்கள் எனக்கு ஃப்ரேம் விட்டு எக்ஸீட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு தெரியல. இப்போ நான் என்ன இதை ஆஃப் பண்ணிக்கிறேன், இதுக்கும் செலக்ட் பண்ணி இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆஃப் பண்ணுறது எதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியே போகிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இது வந்து பிளாக் பண்ணிடும். உள்ளே என்ன ஃப்ரேம்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும் தான் ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் இதை வந்து இப்போ இது இங்கே போனதுக்கப்புறம் எனக்கு அடுத்த லைனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு வித்தில் பாருங்கள் ஃபில் கண்டெய்னர்னு ஒன்று இருக்குது. ஃபில் கண்டெய்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் இருக்கா, இதோட பேரண்ட் எலமெண்ட் என்ன, இதுதான் இதோட பேரண்ட். ஸோ அதோட வித்து எவ்வளோ இருக்கோ அது படி எடுத்துக்கிட்டு கீழே நெக்ஸ்ட் லைன் வரும். ஸோ அதுதான் நமக்கு வேணும். இப்போ நான் ஃபில் கண்டெய்னர் கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள் அந்த ஒரு இங்கே 24 பிக்சல்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வந்துடும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவை. இப்போ பாருங்கள் எனக்கு இந்த ஒரு 2 லைன் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு
இந்த ஒரு ஒயிட் கலர் இல்லாமல் ஒரு கிரே கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபில் கலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதோட கலர் சேஞ்ச் பண்ணும். அந்த ஃபாண்டோட கலர்னால் ஃபில் கலர் கிளிக் பண்ணி இது நான் ஜஸ்ட் இங்கே எங்கேயோ ட்ராக் பண்ணி வைக்கிறேன்னா எனக்கு அந்த கலர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் கீ எடுத்துக்கிட்டு இதில் என்ன டெக்ஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ரெவல்யூஷனைஸ் யுவர் பேங்கிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் இந்த ஃப்ரேமுக்கு வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே தான் வரும், ஏன்னா எனக்கு ஆட்டோ லேஅவுட்டில் இருக்கனால இந்த மாதிரி வருது. பட் அதுக்கு நமக்கு கவலையப்பட போகிற தேவை கிடையாது. டைப் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு பட்டனுக்குள்ளே என்ன வேணுமோ அதை. ரெவல்யூஷனைஸ் யுவர் பேங்கிங் அப்படி சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் கரெக்டான டெக்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபைன். நம்ம கெட் ஸ்டார்ட்னே வச்சுக்கலாம். எனக்கு நம்ம பட்டனுக்கு இவ்வளோ பெரிய இதுன்னு தெரில. ஸோ கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ இது வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டு. இதை எப்படி நம்ம பட்டனாக மாற்றலான்னு பார்க்கலாம். இதை நான் வந்து ஒரு ஆட்டோ லேஅவுட் பட்டனாக வைக்க போகிறேன். ஸோ அதான் என்னோடய கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த பட்டனை. மல்டிபிள் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ண போகிறோம்னா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஸ்க்ரீனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ இது டெக்ஸ்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ லேஅவுட் ஆகிடும். இப்போ இதோட வித் அண்ட் ஹைட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். எனக்கு வித் வந்து இது பட்டனோட வித் வந்து எனக்கு ஃபுல்லாக இருக்க வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வித்தில் போயிட்டு ஃபில் கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பெருசில் வந்துருச்சு. இந்த கண்டெய்னரோட வித்துக்கு கிடச்சிருச்சு நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து ஒரு லீனியர் கிரேடியன்ட் பட்டன் மாதிரி யூஸ் பண்ணேன். ஒரு பிளாக்கும் ஒயிட்டும் ஒரு மிட் ஒயிட்டும் கலந்து வர மிட் பிளாக்கும் கலந்து வர மாதிரி. நான் ஜஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபில் கலரை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்டில் கலர் ஆட் ஆயிடுச்சு. இங்கே டெக்ஸ்ட் இருக்குது, ஏன் தெரியலன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒயிட் டெக்ஸ்ட். ஸோ அதை நம்ம வரி பண்ண தேவையில்லை. இப்போ நான் ஃபில் கலரை கிளிக் பண்ணி ஒரு லீனியரான கலர் எனக்கு, அதாவது மேலே வந்து ஒரு ஃபுல் பிளாக்கும் கீழே ஒரு பிளாக்லேயே ஒரு ஷேடான பிளாக்கும் வேணும்னு நினைக்கிறேன்னா அதில் இப்போ எப்படி 2 கலராக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் உள்ள ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லீனியர் கிரேடியன்ட் கிடைக்கும். ஸோ ஒரு சைடு நான் வந்து ஃபுல் பிளாக் வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃபான ஒரு பிளாக் வந்து கொடுத்துக்கிறேன். மேலேயும் கொஞ்சம் ஃபுல் பிளாக்காக இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு இது வந்து இந்த பாயிண்ட் மேலே இருக்கணும், இது கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இதில் ரொட்டேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஃபைன். ஸோ இப்போ இது பட்டன் மாதிரி இல்லை நமக்கு, ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நான் அந்த வெர்டிக்கல் பேடிங் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து ஒரு 12 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா இது பிளாக் தீமில் தான் இருக்குது. நம்ம ஏன் ஒரு ஒயிட் கலர் பட்டன் வைக்கக்கூடாது? ஒரு ஒயிட் கலர் பட்டன். ஸோ ஒயிட் நல்லா இல்லைன்னு அதே வச்சுக்கிறேன். இதோட கலரை மட்டும் லைட்டாக நான் டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட்டை வந்து இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 56க்கு வர மாதிரி வைக்கலாம். ஓகே, 50 கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு சென்டரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் எனக்கு வேணாம். நான் இதை சென்டராக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதோட வித்து வந்து ஃபுல்லாக இருக்கிறனால எனக்கு இந்த மாதிரி இருக்குது. எனக்கு இது ஃபுல்லாக வேணாம், இதோட வித்து எனக்கு ஃபுல்லாக வேணாம். ஜஸ்ட் நான் இதோட வித்தை வந்து ஹக் கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்டர் வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனோட ப்ராப்பர்ட்டியில் எனக்கு இது சென்டராக இருக்குது. இப்போ நான் இதை லெஃப்ட்டில் வைக்கிறேன், எனக்கு லெஃப்ட்டில் வந்துடும். இந்த சைடில் ரைட்டில் வைக்கிறேன், ரைட்டில் வந்துடும். டாப்பில் வைக்கிறேன், எனக்கு டாப்பில் போகாது. ஏன்னா இது பேடிங் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இங்கே நான் 0 கொடுத்தேன்னா எனக்கு போகும். ஸோ நான் சென்டர்லேயே வச்சுக்கிறேன். ஃபைன். ஸோ எனக்கு பட்டன் வந்துருச்சு. பட் எனக்கு ஒரு கர்வியான பட்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் ரேடியஸ் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து ஒரு 12 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். 12 வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு 6 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 16 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம் பட்டனோட ஹைட்டு. ஸோ எனக்கு பட்டன் அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஆரோ வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ளகின்ஸ் நமக்கு ஐகான்ஸ்க்குன்னு நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ப்ளகின்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் நிறையா வரும். இல்லை ப்ளகின்ஸ் அண்ட் விட்ஜெட்ஸ் போயிட்டு இங்கே எனக்கு நான் ஏற்கனவே யூஸ் பண்ண இருக்கிற ப்ளகின்ஸ்லாம் இங்கே வரும். என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஐகான்ஸ் ப்ரோ. உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்காது. நீங்கள் இல்லை அப்படின்னா இங்கே வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும் ஹியூஜ் ஐகான்ஸ். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைப்ரரி வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இது நான் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து நெக்ஸ்ட்டுன்னு போடுறேன். எனக்கு அந்த ஆரோ வந்து வரும். ஸோ இந்த ஒரு ஆரோ தான். இதில் மேக்ஸிமம் மேலே நிறைய பெய்டாக இருக்கும், ஒன்று மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டைல்லையும் ஒன்று ஃப்ரீயாக இருக்கும். இதில் பாருங்கள், இது ஃப்ரீயாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் லாக் இருக்கா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்ட் பண்ணி தான் வாங்கணும். ஸோ நான் இதை ட்ராக் பண்ணி ஃப்ரேமில் விட்டுக்கிறேன். இதை நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெறும் சிம்பிள். நான் இது ஆட்டோ லேஅவுட்டில் இல்லை அப்படின்னா நான் ட்ராக் பண்ணி சென்டர் அலைன் பண்ணணும். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நான் இதை கட் பண்ணிக்கிறேன். Ctrl X கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். இந்த ஒரு பட்டன் நான் டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு உள்ளே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஐகான் இருக்குது. இதோட கலர் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா செலெக்ஷன் கலரில் ஒயிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், எனக்கு வந்துருச்சு. பட் ஐகான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சின்னது பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா வித் அண்ட் ஹைட் இருக்குல்ல, இது இருக்கிறப்போ எனக்கு இந்த இது லாக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு வித்து மட்டும் கம்மியாகும், ஐக்கானோட
சைஸ் ப்ராப்பராக இருக்காது. ஓகே, எனக்கு இந்த சைஸ் இருந்தால் போதும். சரி, ஓகே, எனக்கு வந்து இந்த பட்டன் வந்து எனக்கு இந்த இடத்துல ஃபிட் ஆகிருக்கணும், அது டெக்ஸ்ட்டு 2 மட்டும் மேலே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, அதாவது சிஎஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா அலைன் ஐட்டம் ஸ்பேஸ் பிட்வீன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப டஃப்பாலாம் வேணாம், சிஎஸ்எஸ் தெரிலனா அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு டெக்ஸ்ட் 2 மேலே இருக்கணும், பட்டன் வந்து ஸ்க்ரீனோட பாட்டமில் இருக்கணும், அதாவது இந்த ஃப்ரேமோட பாட்டமில் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை ஆட்டோ லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஃப்ரேம் இருக்கா, அந்த ஒரு ஃப்ரேமு இதில் வந்து எனக்கு 2 எலமெண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலமெண்ட், இன்னொன்று இந்த ஒரு பட்டன் எலமெண்ட். இது ஈக்குவலான ஸ்பேசிங்லாம் எனக்கு அதுவாக போயிடணும். இது வந்து மேலே இருக்கணும், இது வந்து கீழே வந்து 24 பிக்சல்ஸ் கேப்பில் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா, ஜஸ்ட் நான் இந்த ஒரு ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்பேசிங் இருக்கா, இந்த ஒரு ஸ்பேசிங்கில் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதுவும் உங்களுக்கு கீழே வந்து எடுத்துகிட்டு போயிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எனக்கு ஃப்ரேமோட கீழே வந்துருச்சு. பட் எனக்கு இங்கே ஒரு பார் மாதிரி ஐஃபோனோட பார் மாதிரி இருக்குது, அதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா, அதை நம்ம ஜஸ்ட் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை லைட்டாக மேல் வழியாக இருக்குன்னா ஃபிக்மா கம்யூனிட்டி போய்க்கோங்க. ஸோ ஃபிக்மா கம்யூனிட்டி போகிறதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் இங்கே எக்ஸ்ப்ளோர் கம்யூனிட்டி ஆப்ஷன் இருக்கும். இதில் சும்மா வந்து ஸ்டேட்டஸ் பார்னு போடுங்க. ஸோ இதில் எதுலையாவது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் பாட்டமில் அந்த பார் இருக்குது. நான் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி ஹியர், இந்த மாதிரி நிறையா வந்து இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ் நமக்கு கிடைக்கும், ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்மளோட ஸ்க்ரீனில் இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை நான் வந்து இந்த ஃப்ரேமில் வச்சு பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதை நான் பாட்டமில் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட்டில் வேணும். அவ்வளோதான், முடிஞ்சு. பட் எனக்கு வந்து பட்டனுக்கும் இதுக்கும் ஸ்பேஸ் வேணும் ஆப்வியஸ்லி. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் இதோட ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு இன்ட்டு மாதிரி தெரிஞ்சா அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த ஒரு ஸ்க்ரீன் ரெடி. இந்த ஒரு ஸ்க்ரீனை நம்ம பண்ணிட்டோம் இப்போ. ஸோ இப்போ நான் இதை வந்து ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கணும், எனக்கு மொபைல் ஸ்க்ரீன் மாதிரி இதை வந்து இப்போ செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோட்டோடைப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரெசென்ட்னு. அதுக்கு முன்னாடி இங்கே ப்ரோட்டோடைப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ப்ரோட்டோடைப் செட்டிங்ஸில் உங்களுக்கு ஃபோனோட டிவைஸோட நேம் வந்து இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமுக்குள்ளே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஐஃபோனுக்குள்ளே நம்மளோட டிசைன் வந்து அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஒரு ஸ்க்ரீன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். ஜஸ்ட் நான் அந்த ப்ரோட்டோடைப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டிசைனுக்கு போய்க்கலாம். ப்ரோட்டோடைப்பில் இருந்து இந்த ஒரு ஸ்க்ரீன் நெக்ஸ்ட்டு இதை நம்ம டிசைன் பண்ணணும். நியூ ஃப்ரேம் எடுத்துக்கலாம், iPhone 16 Pro Max. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் ஸ்க்ரீன். நமக்கு இந்த ஒரு பார் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வேணும். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது நமக்கு பிளாக்ல தான் ஒயிட்டில் தான் இருக்க போகுது, அதை நம்ம பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி கீழே உள்ள பார் வந்து வேணும். ஸோ இதை நான் காப்பி பண்ணி ஃப்ரேமை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் செட் ஆயிரும். எங்கே காப்பி பண்ணுறோமோ இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி பண்ணுறோன்னா அங்கே போய் செட் ஆயிரும். இதோட கலர் பாருங்கள், நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்குது, அதனால பிளாக்ல மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, பேக்ரவுண்டில் வந்து ஒரு இமேஜ் வந்து வேணும். ஸோ அதுக்கு நான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜ் அங்கே வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து வைக்கிறதுக்காக ஒரு ஃப்ரேம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃப்ரேமில் நான் ஜஸ்ட் இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஸோ எனக்கு ஒரு மேலே வந்து ஒரு லைட்டாக தெரிகிற மாதிரி. ஸோ எனக்கு ஃபுல்லாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நான் ஜஸ்ட் ஓரளவு எனக்கு இருந்தால் போதும். முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு இது வந்து இந்த ஒரு பேட்ரிக்கு கீழே வரணும். ஜஸ்ட் நான் இதை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அண்ட் லைட்டாக மூவ் பண்ணி இந்த டைம் வந்து ப்ராப்பராக தெரிய மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஒரு ஹெட்டரில் ஒரு யூசரோட ப்ரொஃபைல், யூசரோட நேம், ஒரு சர்ச் பட்டன். இது நம்ம பட்டன் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சர்க்கிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கனால லைட்டாக உடையுது. எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஹெட்டருக்காக ஒரு இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இதுக்கும் வந்து ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும் இதுக்கும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 7 பிக்சல்ஸ் கேப்பில் வந்து காமிக்குது. ஜஸ்ட் நான் இதை வந்து ட்ராக் பண்ணி இதோட ஒட்டி வச்சுக்கிறேன். லைன் வந்துருச்சு. அப்போனா இதுவும் ஈக்குவலாக வந்து ஒட்டிருச்சு. இப்போ ஆல்டிக்கு ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு வேல்யூவும் தெரியல. அப்போனா இதுவும் ஃபிட்டாக இருக்குது. இதோட ஹைட்டை நான் வந்து எங்கே செக் பண்ணலாம்? இதோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை வந்து ஒரு 80 பிக்சல்ஸில் வச்சுக்கிறேன். இங்கே நம்ம வந்து 18 சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு யூசரோட ப்ரொஃபைல் வேணும். ஜஸ்ட் நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த யூசரோட ப்ரொஃபைல் பாருங்கள், ஒரு ரவுண்டான இதில் ஒரு இமேஜ் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரேமில் இன்னொரு ஃப்ரேம் எடுத்து ஒரு ஃப்ரேம் ட்ரா பண்ணோம். ஸோ நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரேமை ட்ரா பண்ணோம்னா ஒரு ஈக்குவலான சைஸில் நமக்கு கிடைக்கும். இதுக்கு ஒரு ஃபில் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரேம்குள்ளே பாருங்க, இப்போ வந்துருச்சா? ஸோ இப்போ நான் வந்து இதை அலைன் பண்ணிக்கிறேன் சென்டராக வர மாதிரி. இந்த ஃப்ரேமோட சென்டரில் வரப்போகுது. இப்போ அலைன் பண்ணோன்னா சென்டரில் வந்துருச்சு. ஸோ இதை வந்து ஒரு 60 பிக்சல்ஸில் வச்சுக்கலாம். ஓகே,
அலைன் பண்ணுறேன், சென்டரில் வந்துருச்சு. இப்போ எனக்கு இது ஒரு ரவுண்டாக வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட்டில் என்ன டிவைட் பை 2 பண்ணுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 60னா 30 பிக்சல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரவுண்டில் வந்துடும். இதை விட இன்க்ரீஸாக கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு. இன்க்ரீஸாக கொடுத்தாலும் உங்களுக்கு ரவுண்டில் தான் இருக்க போகுது, ஏன்னா இதோட ஹைட் வந்து 60 பிக்சல்ஸ். இப்போ இதுக்குள்ள ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபிக்மாலே நிறையா ப்ளகின்ஸ் வந்துருக்கு. நான் வந்து இந்தியன் பர்சனாக ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய யூசரோட இமேஜ் வந்து கிடைக்கும். நான் ஜஸ்ட்டு இந்த ஒரு இமேஜ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு நிறைய இமேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இமேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லாலிபாப் டிசைன்ஸோட ஒரு சிஇஓ, ஸோ ஃபவுண்டர் அண்ட் சிஇஓன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இம்போர்ட் பண்ணால் எனக்கு இமேஜ் ஆட் ஆகிடுச்சு, பட் இமேஜ் வந்து பெருசாக இருக்குது. ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இமேஜ் வந்து வந்துடும். இதை நான் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு இதை நான் இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஃபைன், இப்போ பாருங்கள் எனக்கு இமேஜ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு வந்து வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் எனக்கு டார்க்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, இதை வந்து ஆட்டோ லேஅவுட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோ லேஅவுட்டாக வந்துடும். நான் ஜஸ்ட் இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இங்கே ஏன் ஃபில் கண்டெய்னர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஆட்டோ லேஅவுட் கிடையாது, இது வந்து எனக்கு நார்மல் ஃப்ரேம். ஸோ அதனால் ஆட்டோ லேஅவுட்டில் வந்து ஃபில் கண்டெய்னர் ஒர்க் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஹக் கண்டென்ட்ஸும் ஃபிக்ஸ்டு வித்தும் தான் இருக்கும், ஃபில் கண்டெய்னர் இருக்காது. ஸோ இப்போ எனக்கு மேலே லைட்டாக ஸ்பேஸ் வேணும் மேலே கீழே அப்படின்னா ஜஸ்ட் அந்த வெர்டிக்கல் ஸ்பேஸிங்கில் லைட்டாக கொடுத்துக்கிறேன். 16 பிக்சல்ஸ் கேப் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து யூசரோட நேம், இதில் நான் வந்து அனில்னு கொடுத்துக்கிறேன். அனில் குமார்னு கூட கொடுத்துக்கலாம் சும்மா பெருசாக. ஃபாண்ட்டோட நேம் சேஞ்ச் பண்ணணும், ஃபாண்ட்டோட ஸ்டைல் ஸ்க்ளாஷ் டிஸ்பிளே மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். 10 பிக்சல்ஸ் ஃபாண்ட் சைஸ். ஸோ எனக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது, இது போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு யூசரோட ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதில் ஒரு டெக்ஸ்ட் யூசரோட நேம் கொடுத்தாச்சு. இங்கே ஒரு ரைட் ஆரோ இருக்குது. ஸோ ஐகான் வந்து நம்ம சொன்ன மாதிரி இதில் போனீங்கன்னா நமக்கு நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கிறது வரும். இதில் நான் ரைட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் சிமிலரான ஐக்கான் இருக்குது. ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 16 பிக்சல்ஸில் வச்சுக்கிறேன். நான் ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. அதோட கலர் நான் வந்து ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஆட்டோ லேஅவுட் பண்ணேன்னா இதை நான் ஈஸியாக இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸ்பேஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இதில் வந்து ஒரு 12 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். 12 வேணாம், 6 கொடுக்கலாமா, 4 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ ஓகே, எனக்கு இப்போ இது ஒரு குரூப்பாக இருக்குது, இது ஒரு குரூப்பாக இருக்குது. எனக்கு இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல இதை செலக்ட் பண்ணேன்னா இந்த எலமெண்ட்ஸ்க்கு நடுவில் உள்ள ஸ்பேஸை நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஒரு ஹாரிசான்டல் ஸ்பேஸிங் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது இனிஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு அல்டிமேட்டான ஃபீச்சர் ஆட்டோ லேஅவுட்லாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு ஒர்க்கை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு சர்ச் பட்டன் வேணும். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஐக்கான் இருக்குல்ல, ஸோ இதை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன் கமாண்ட் டி கொடுத்து. ஸோ இது எனக்கு இந்த சைடு வேணும், இந்த லாஸ்ட்டில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இமேஜை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஐக்கான் வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த எலமெண்ட் இங்கிட்ட வந்துருச்சு, இது வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ லேஅவுட்டில் இருக்குல்ல, அதனால தான். ஸோ எனக்கு இந்த ரெண்டு எலமெண்ட்டும் இந்த சைடு இருக்கணும், எனக்கு இது வந்து இங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டையும் இந்த ஒரு யூசரையும் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோ லேஅவுட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து இது ஒரு எலமெண்ட்டாக இருக்குது, இது ஒரு எலமெண்ட்டாக இருக்குது இந்த ஃப்ரேம்குள்ளே. இப்போ நான் அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹாரிசான்டல் ஸ்பேஸிங் இருக்குல்ல, நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். பட் இதோட ஒரு எஃபிஷியண்ட்டான வே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஆட்டோன்னு கொடுங்க, அதுவாக போய் ஃபிட் ஆகிக்கும். ஸோ எனக்கு இது 24 பாயிண்ட்ஸ் வேணும், எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வேணும், பிக்சல்ஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் 24 கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள் அதுவாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் எனக்கு 16 இருந்தால் போதும். ஸோ எனக்கு இப்போ இமேஜ் வந்து வேணாம், நான் ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு ஒரு கிரே கலரில் இருக்கணும், அது மேலே வந்து எனக்கு ஒரு ஐக்கான் இருக்கணும். இங்கே என்ன ஐக்கான் யூஸ் பண்ணியிருக்காங்க, சர்ச், அது வந்து ஒரு கிரே ஒரு ஐக்கான் இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து எனக்கு கிரேயில் இருக்கணும். ஸோ நான் ஜஸ்ட்டு இப்படி பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட்டு இந்த ஒரு ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ணிவிட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் லைட்டாக பிளர் ஆட் பண்ணலாம். பட் இங்கே வந்து பிளர் தேவை கிடையாது, ஏன்னா இது பிளாக்ல இருக்கனால உங்களுக்கு பிளர் வந்து தேவைப்படாது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரு சர்ச் ஐக்கான் எடுத்துக்கிறேன். அதுக்கு திரும்ப நான் ஹியூஜ் ஐக்கான்ஸ் ப்ரோ போயிட்டு சர்ச் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஐக்கான் வந்து அவைலபிள் ஆகிடுச்சு. இதில் இது ஃப்ரீயாக இருக்குது. நான் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த ஃப்ரேமில் எடுத்துகிட்டு வந்தாலே ஃப்ரேமுக்குள்ளே வந்து வந்துடும். இதில் நம்ம இதை வந்து சென்டராக அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணிட்டு இதை நான் ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு ஐக்கான் பட்டன் மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு வைங்களேன். ஸோ நம்ம இப்போ மேலே உள்ள கண்டென்ட் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து கீழே உள்ள கண்டென்ட்ஸ்லாம் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஒரு ஷீட்டு மாதிரி இருக்குது. அந்த ஷீட்டில் கீழே ஒரு பாட்டம் ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த ஒரு ஷீட்டை வந்து டிசைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இந்த ஒரு ஷீட்டை வந்து டிசைன் பண்ணலாம். இது ஒரு பிளாக் ஷீட்டில் இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிட்டு
ஒரு இது ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட ஃபில் கலர் வந்து எனக்கு வந்து பிளாக்கில் வேணும். ஸோ பிளாக்கில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரைட்டில் பார்டர், அதாவது அந்த ரவுண்டடாக இருக்கணும். பட் எனக்கு இங்கே பிளாக்காக இருக்கணும்னு எனக்கு தெரில. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, இந்த பார்டர் ரேடியஸ் போயிட்டு இங்கிட்ட ஒரு 24 பிக்சலும், இந்த ரைட்டில் ஒரு 24. நான் ஜூம் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு தெரியும். பட் இங்கே ஃபுல்லாக வந்து இதாக இருக்கிறனால எனக்கு தெரியல. லைட்டாக அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா அந்த ரைட் சைடில் இந்த இது தெரியுது நமக்கு. இது ஓகேவா எனக்கு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ஒரு எலமெண்ட் வந்து ஆட் பண்ணணும். இந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்குல்ல. ஸோ இது ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் எடுத்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் பெருசாக வச்சுக்கலாம். 30 பிக்சல்ஸ் ஃபாண்ட் சைஸ் வச்சுக்கலாம். ஸோ இதை நான் வந்து இப்போ வந்து அலைன் பண்ணிக்கிறேன். மேலே வந்து எனக்கு வந்து ஒரு 24 பிக்சல்ஸ், 28 பிக்சல்ஸ் அண்ட் லெஃப்ட்டில் வந்து ஒரு 16 பிக்சல்ஸ். இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இந்த இது டெக்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் அலைன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு ரைட் சைட்லேருந்து மூவ் ஆகும். அவ்வளோதான், இந்த ஒரு இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கீழே வந்து ஒரு டாப் அப் சென்ட் மணின்னு ஒரு இது இருக்குது. அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் ஒரு ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆட்டோ லேஅவுட் பண்ணிக்கிறேன். ஆட்டோ லேஅவுட் பண்ணிவிட்டு நான் இதை இங்கே வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நான் இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு கீழே அதே மாதிரி இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு மேலே வந்து ஸ்பேஸ் இல்லை. ஸோ இங்கே 0ன்னு மாறிடுச்சு. ஜஸ்ட் நான் ஒரு 20 to 24 வச்சுக்கிறேன். ஃபைன். லெஃப்டில் 16. இங்கே பாருங்கள் எனக்கு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா இங்கே பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து லைட்டாக கவர் ஆகாமல் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு இது போதும். இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டாப் அப் சென்ட் மணின்னு ஒரு சின்ன ஒரு பில்ஸ் இருக்குது. இது நம்ம வந்து பில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டாப் அப் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம டாப் அப்னு டைப் பண்ணிக்கலாம். நான் இதே ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஷிஃப்ட் டி, கமாண்ட் டி கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். ஓகே, இது நமக்கு வந்து ஆட்டோ லேஅவுட் வந்து இப்போ ஆகலை. ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 16 பிக்சல்ஸ் தான் எனக்கு இது இருக்கணும். 16 or 14 இஸ் ஃபைன். ஃபாண்ட் சைஸ் வந்து ரெகுலர் வச்சுக்கலாம். இதில் நமக்கு வந்து டாப் அப்னு இருக்கணும். ஸோ அதோட வித்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக எடுத்திருக்கு. பட் எனக்கு இவ்வளோ எடுக்க தேவையில்லை. இதோட சைஸ் என்ன இருக்கோ அதை எடுத்தால் போதும். ஸோ நான் ஜஸ்ட்டு வித்தில் ஃபில்லில் இருந்து ஹக் கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு இவ்வளோ தான் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஆட்டோ லேஅவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்டில் ஒரு கலர் வேணும் நமக்கு இதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஒரு கிரே கலர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கலர் நமக்கு இங்கே வேணும். ஆட்டோ லேஅவுட் பண்ணியாச்சு. இப்போ நான் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் டாப் அண்ட் பாட்டமில் லைட்டாக ஸ்பேசிங் வந்து கொடுத்துக்கிறேன். 6 பிக்சல்ஸ் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 16 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். இது கீழே போகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் நான் இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதோட வித்தை பார்த்தீங்கன்னா ஹக் கண்டென்ட்ஸ் கொடுக்குறேன். எனக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ நான் ஜஸ்ட் இதை வந்து இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட்டை வந்து வித்தை வந்து ஃபிக்ஸ்டிலேருந்து ஹக்கு மாத்திரம் எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு கிரே கலர் அப்ளை பண்ணலாம். இந்த கிரேயை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அங்கே அது இங்கே வேணும். அந்த ஒரு ஃப்ரேமுக்கு ஒரு கிரே கலர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபில் கலரில் இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு ரவுண்டடான ஒரு இதில் இருக்குது. பாருங்கள், ஒரு ஸ்மூத்தான ஒரு ரவுண்டடாக இருக்குது. அதுக்கு நம்ம ஜஸ்ட்டு இந்த பார்டர் ரேடியஸ் இருக்குல்ல, இதில் சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு ஜாஸ்தியான வேல்யூ கொடுத்தோம்னா ரவுண்டாக மாறிடும். இப்போ எனக்கு டாப் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது, ப்ளஸ் ஐக்கான், அது வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா ஐகான்ஸ் ப்ரோவில் ப்ளஸ்ன்னு போடுங்க. ஸோ அங்கே எந்த மாதிரி ஐக்கான் யூஸ் பண்ணியிருக்காங்க, வெறும் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் ப்ளஸ் நமக்கு இங்கே இருக்குது. ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு சென்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஜஸ்ட் ஆரோன்னு போட்டுக்கிறேன். இங்கே இருக்குது, இது ஃப்ரீயாக இருக்குது, இதை எடுத்துக்கலாம். ஸோ இதோட இப்போ சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஒரு 16 பிக்சல்ஸில். இதை நான் கட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் ஆட் பண்ணணும் டாப் அப்போட. ஸோ இதையும் நான் 16 பிக்சல்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட்டை செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இதோட கலர் ஒயிட்டில் வச்சா பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. பட் இங்கே பாருங்கள், எனக்கு ஐக்கான் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் நான் இந்த இது ஆட்டோ லேஅவுட்டில் தானே இருக்குது இந்த ஃப்ரேம். இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட்டில் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு ஜஸ்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்வாப் ஆகிடும். ஸோ இங்கே அதே மாதிரி நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. இதோட வெர்டிக்கல் ஹைட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 8 பிக்சல்ஸ், ஃபைன். ஸோ இப்போ எனக்கு இதே மாதிரி தான் இன்னொன்று இருந்துச்சு, அதாவது இந்த சென்ட் மணின்ற ஆப்ஷன். ஸோ அதை நம்ம இங்கே பண்ணலாம். ஜஸ்ட் நான் இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். கமாண்ட் டி கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிரும். பட் எனக்கு இதுவும் மட்டும் லெஃப்ட் அண்ட் லைட் வரணும். அதுக்கு நான் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ லேஅவுட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி எனேபிள் ஆகிரும். ரைட்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் வந்துச்சா. இது நம்ம செலக்ட் பண்ணி சென்ட் மணின்னு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஒரு ஐக்கானை இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் இதை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃப்ரேமோட ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் டு ரீப்ளேஸ் கொடுத்துட்டு கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஸோ இதுக்கு தான் ஆட்டோ லேஅவுட் ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்பேசிங் வந்து எனக்கு வேணும். ஜஸ்ட் நான் வந்து இந்த இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃப்ரேமில் தான் இந்த ஒரு 2 ஆட்டோ லேஅவுட் எலமெண்ட் இருக்குது. இதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு ஸ்பேசிங் வந்து கிடைக்கும். 24 வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பாட்டம் ஷீட் இருக்குது. இது நம்ம ரொம்பவே சிம்பிளாக குவிக்காக கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு இது பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம அடுத்தடுத்து இது பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு பாட்டம் ஷீட் வந்து கிரியேட் பண்ணோம். இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ். ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இது வந்து ஒரு ஆட்டோ லேஅவுட்னால எனக்கு அதுக்கு கிரியேட் ஆகுது. இதை நான் வந்து இந்த ஃப்ளோ விட்டு நான் வெளியே கொண்டு வரணும், அந்த ஆட்டோ லேஅவுட்டை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, பொசிஷன், இக்னோர் ஆட்டோ லேஅவுட்னு.
ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு வெளியே வந்துடும். இதை நான் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இதோட கலர் வந்து எனக்கு வந்து ஒயிட் கலர். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த ஷீட்டோட கலர் ஒயிட் கலர். ஸோ ஃபில் கொடுத்துக்கிறேன். ஒயிட்டில் வந்துருச்சு. ஃபைன், ஓகே. இந்த பார் இங்கே தான் இருக்குது. இது நான் ஜஸ்ட்டு பாட்டமில் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ப்ராப்பராக வந்துருச்சு. எனக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரவுண்டான எட்ஜ் இருக்குது. ஸோ அந்த எட்ஜ் எப்படி பண்ணுறது நமக்கு முன்னாடியே தெரியும், அந்த பார்டர் ரேடியஸ். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு டாப் அண்ட் ரைட்டில், டாப் லெஃப்ட் அண்ட் டாப் ரைட்டில் மட்டும் அந்த பார்டர் ரேடியஸ் வரணும். ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு 16 பிக்சல்ஸ், இங்கிட்டும் அதே மாதிரி 16 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம், 24 மாதிரிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இதே மாதிரி வந்துருச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் ஷீட், அதாவது ட்ராக் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் இந்த ஒரு எலமெண்ட் இருக்குல்ல, இதையே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதோட வித்து மட்டும் நமக்கு கம்மியாக இருந்தால் போதும். அண்ட் இது ஒரு கிரே கலரில் வேணும். இப்போ பாருங்கள், நமக்கு இதே மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு ஹெட்டிங் இருக்குது. அது பக்கத்தில் ரைட்டில் வந்து ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதாவது டேட் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுமா அந்த மாதிரி ஏதோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த ஃப்ரேமில் கிளிக் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன்ஸ் ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஷ் டிஸ்பிளே மீடியம். ஸோ இப்போ இந்த ஒரு ஃப்ரேம் நான் ஆட்டோ லேஅவுட்டில் பண்ணிக்கிறேன். ஆட்டோ லேஅவுட்டில் பண்ணால் எனக்கு டிஃபால்ட்டாக ஆட்டோன்னு வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 எலமெண்ட் இருக்குது. அதனால் எனக்கு அப்படிலாம் வேணாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு பொசிஷனில் இருக்கட்டும், இதுக்கும் ஒரு பொசிஷனில் இருக்கட்டும். இந்த ஒரு ஃப்ரேமை நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணலாம். பொசிஷன் கொடுத்தோன்னு எனக்கு இந்த எலமெண்ட் மட்டும் தான் அந்த ஃப்ரேமில் இருக்கனால அதுக்கு ஏற்ற மாதிரி போய் ஃபிட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கான்செப்ட். இதை நான் இப்போ பாட்டமில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஃப்ரேமில் நான் டாப்பில் ஸ்பேஸ் கொடுக்குறேன். எதுக்குன்னா இந்த ஒரு எலமெண்ட் இங்கே வரதுக்கு 38 ஃபைன். இது எனக்கு இங்கே வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க கொஞ்சம். ஸோ அதனால் நான் இங்கேயும் பெருசாக வச்சுக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் 24 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 16 போதும் தான், கரெக்டாக இருக்கும். ரைட்டில் பாருங்கள், ஒரு ஃபில்டரிங் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொடுக்கலாம். ஐக்கான்ஸில் போய்கிட்டு எக்ஸாக்டான ஐக்கான் நமக்கு கிடைக்கல, சார்ட்டிங் கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஐக்கான் எடுத்து நான் அந்த அவுட்ரு லைனை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஐக்கான் கிடச்சிருச்சு. ஸோ இதை நான் கட் பண்ணி இந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து விட்டுறேன். இப்போ எனக்கு கீழே வருது. பட் எனக்கு இது இங்கே இருக்கணும், இந்த ஐக்கான் வந்து இந்த இடத்துல வரணும். அதுக்கு நான் அந்த ஐக்கான் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்டையும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ லேட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இந்த ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன், வந்துருச்சு. அண்ட் இது ரெண்டும் எனக்கு ஈக்குவலான சென்டரில் வேணும். ஜஸ்ட் நான் சென்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து இதோட வித்து வந்து எனக்கு இவ்வளோ தான் இருக்குது. இதை நான் ஆட்டோ கொடுத்தாலும் எனக்கு இங்கே தான் இருக்கும். என்னோடய வித்தை நான் வந்து ஃபில் கண்டெய்னர் கொடுத்துட்டு இங்கே வந்து ஆட்டோ கொடுக்குறேன். எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மூவ் ஆயிரும். பட் இங்கே ஐக்கான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் இந்த ஐக்கான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் வித்தை. இப்போ எனக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எஸ்டர்டே, அதாவது டேட்டு பேஸ் பண்ணி இதை வந்து சார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃப்ரேமில் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட்டை விட்டு வெளியே பேஸ்ட் ஆயிரும். அதாவது இந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே பேஸ்ட் ஆயிரும். இதில் வந்து ஒரு 14 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன், எஸ்டர்டே. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் கேப் வேணும். நான் ஜஸ்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். கேப்பை ஒரு 24 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த பிராண்டுக்கு என்ன பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கிரெடிட் ஆனதுக்கு வந்து ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, டெபிட் ஆனதுக்கு மைனஸில் கொடுத்து பிளாக் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு பிராண்ட் இமேஜ் வேணும், ஒரு ரவுண்டு வேணும், ஒரு சர்க்கிளில். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். பிராண்ட் இமேஜ் வேணும் நமக்கு, ஸ்டார்பக்ஸ். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ளகின்ஸில் பிராண்ட் ஃபெட்ச்னு ஒரு ஐக்கான் இருக்குது. பிராண்டோட ஐக்கான்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் போய்ட்டு ஸ்டார்பக்ஸ்ன்னு போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸோட ஐக்கான் கிடைக்கும். ஜஸ்ட் நான் எஸ்விஜி வந்து ட்ராக் பண்ணி ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஸ்டார்பக்ஸ்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு ஃப்ரேமில் திரும்ப பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இதுவும் ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வரணும். ஜஸ்ட் நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஆட்டோ லேட் பண்ணிட்டு இந்த ஒரு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஸ்டார்பக்ஸ்னு ஆட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் கீழே என்ன இருக்குது, ஃபுட் அண்ட் ட்ரிங்க். இது நான் இன்னொரு டூப்ளிகேட் பண்ணுறேன். எனக்கு இங்கே போகுது. எனக்கு இதுவும் கீழே வரணும். இங்கே டைட்டில், இங்கே டிஸ்கிரிப்ஷன், அது மாதிரி வேணும். ஜஸ்ட் நான் இதையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் வந்துருச்சு, ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ். ஸோ இது வந்து ஒரு மீடியம் வேணாம், எனக்கு ரெகுலரில் இருந்தால் போதும். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 12 இருந்தால் போதும். இதோட கலர் எனக்கு ஒரு கிரே கலர் மாதிரி வேணும். பட் எனக்கு இவ்வளோ ஹைட் தேவையில்லை. இது ஏன் இவ்வளோ ஹைட்டில் எடுக்குதுன்னா எனக்கு இதோட ஹைட் வந்து எடுத்துக்கிச்சு. இவ்வளோ வேணாம் எனக்கு. இதை நான் ஜஸ்ட்டு ஒரு 4 பிக்சல்ஸ் கேப்பில் வச்சுட்டு எனக்கு இந்த லோகோவுக்கு இது சென்டராக வரணும். இது பாருங்கள், டாப்பில் அட்டாச் ஆகிருக்கு. இதை நான் லெஃப்ட் சென்டரில் கொடுக்குறேன்னா எனக்கு இங்கே வந்துடும். இப்போ நம்ம இது முடிச்சாச்சு. பட் இது இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம், 0ன்னு கொடுத்துடலாம். அதே மாதிரி இது இன்னும் கொஞ்சம் இங்கே இந்த ஸ்பேஸிங் வந்து கம்மி பண்ணணும்.
14 பிக்சல்ஸ். சூப்பர், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட்டில் வந்து எவ்வளோ டெபிட் ஆகிருக்கு, எவ்வளோ பே பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் ஜஸ்ட் இதே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் ஜஸ்ட்டு ஃப்ரேம்லேயே வச்சுக்கிறேன். இது உங்களுக்கு போக போக ஆட்டோ லேஅவுட்லாம் புரியும். இப்போ புரிஞ்சுதான் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில, பட் ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம் தான். ஸோ நம்ம எப்படி யோசிக்கிறோன்றது தான். ஸோ இதையும் குரூப் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி பண்ண முடியும், அந்த மாதிரி உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு Shift-A ப்ரெஸ் பண்ணி ஆட்டோ லேஅவுட் கிளிக் பண்ணிவிட்டு இதோட வித்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. எனக்கு ஃபுல்லாக எடுத்துக்கணும். இது வந்து எனக்கு இந்த சைடு போகணும். இதுதான் நம்ம ரேட் ஆகிக்க போகிறோம். இங்கே கூட நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் வந்து ஃபில் கண்டெய்னர் கொடுக்குறேன். வித்தை வந்து கொடுத்துட்டு இந்த ஒரு ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைட்டில் வந்துருச்சா. இப்போ இதை நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சென்டராக வந்துடும். இந்த டாப்பில் போய் ஃபிட் ஆகாமல் இப்படி இருந்துச்சுன்னா டாப்பில் இருக்கும். இங்கே கொடுத்தேன்னா எனக்கு சென்டராக வந்துடும். இப்போ எனக்கு இந்த ஒரு கண்டென்ட் இருக்குது, இந்த ஒரு கண்டென்ட் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஆட்டோ லேஅவுட்டில் 2 கண்டென்ட் இருக்குது. இப்போ நான் இதில் ஆட்டோ கொடுக்குறேன் பாருங்கள். எனக்கு ஒரு சைடு ஒன்றும் இன்னொரு சைடு இந்த கண்டென்ட்டும் போயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை ஆட்டோ கொடுக்குறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருந்துச்சா. இப்போ நான் இது 3 கொடுக்குறேன், 3 எலமெண்ட் இருக்குது. இப்போ இதில் நான் ஆட்டோ கொடுக்குறேன், ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆயிரும். நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். எனக்கு இதுதான் வேணும். இப்போ நம்ம வந்து ஒரு செட்டு வந்து முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 குரூப் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக முடியும்னு. ஜஸ்ட் நான் இந்த ஒரு ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கிறேன். Command D கொடுங்க, ஆட்டோ லேஅவுட். நம்ம ஜஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் எனக்கு இவ்வளோ ஸ்பேசிங் தேவை கிடையாது. இது ரெண்டையும் ஆட்டோ லேஅவுட் பண்ணிட்டு Shift-A ப்ரெஸ் பண்ணி ஆட்டோ லேஅவுட் பண்ணிட்டு 15 பிக்சல்ஸ் கேப்பில் வச்சுக்கிறேன். ஸோ இதில் என்ன இருக்குது, பேபாலோட ஐக்கான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு ஐக்கானை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட பேக்ரவுண்ட் கலரில் வந்து ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பேபால் வந்து ஆட் பண்ண போகிறோம். பிராண்ட் ஃபெச், பாப்புலரான எல்லா பிராண்டோட ஐக்கானும் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதை நான் கட் பண்ணி இந்த ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைன், இது வந்து பேபால். இதை நான் வந்து சாம்பிளாக பேமெண்ட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இங்கே அதே மாதிரி நமக்கு மைனஸ்னு ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி மைனஸ். சாரி, இது வந்து கிரெடிட் ஆன மாதிரி போட்டிருந்தாங்கல்ல, இது நம்ம வந்து ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துக்கலாம். ஃபைன், இப்போ இது முடிச்சாச்சு. ஸோ இதில் பாருங்கள் எஸ்டர்டேயில் ஒரு 2 லிஸ்ட் இருக்குது, அதில் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இது 3த்தையும் ஒரு குரூப்பாக மாற்றிக்கலாம். இதுவும் இந்த ஒரு எலமெண்ட்டும் Shift-A ப்ரெஸ் பண்ணி ஆட்டோ லேஅவுட் பண்ணிக்கலாம். ஒரு 20ல் வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி எஸ்டர்டே இருக்குது. இப்போ இது எஸ்டர்டேக்கு ஒரு முந்தின நாள், டே பிஃபோர் எஸ்டர்டே. அதுக்கு நம்ம Shift-A ப்ரெஸ் பண்ணு, Shift-D ப்ரெஸ் பண்ணுங்கள், டூப்ளிகேட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட் பாருங்கள் 27 ஜூலை. நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 16th அன்னைக்கு பண்ணிகிட்ருக்கோம். அப்போனா ஒரு 14 கொடுத்துக்கலாம். ஃபைன், இப்போ இங்கே என்ன இருக்குது, வால்மார்ட் இருக்குது. ஜஸ்ட் வால்மார்ட்டோட லோகோ ரீப்ளேஸ் பண்ணோம், அவ்வளோதான். எனக்கு இந்த கிரே கலர் தான் வேணும். நான் ஜஸ்ட் இதை வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஒரு இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த லோகோ டிலீட் பண்ணிட்டு வால்மார்ட் வைக்கணும் நம்ம. ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. பட் டெக்ஸ்ட்டோட ஆட் ஆகிருக்கு. இந்த டெக்ஸ்ட்டு வேணால் நமக்கு இந்த ஐக்கான் மட்டும் வேணும். ஜஸ்ட் இதை நான் கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு எலமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதோட நேம் வால்மார்ட். இதோட கேட்டகரி க்ராசரிஸ். இதோட ரேட்டை ஒரு சாம்பிளான ஒரு ரேட்டில் மாற்றிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ அதே மாதிரி பேபாலுக்கு பதிலாக நெட்ஃப்ளிக்ஸோடது வைக்கணும். நெட்ஃப்ளிக்ஸ் என்டர்டைன்மெண்ட். இப்போ ஆட்டோ லேஅவுட் இருந்ததுனால நமக்கு இந்த ஒரு எலமெண்ட்ஸ்லாம் ஈஸியாகிடுச்சு பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ்னாலே நமக்கு மைனஸ் தான். இப்போ நெட்ஃப்ளிக்ஸோட லோகோ வந்து சேஞ்ச் பண்ணோம். இதோட வித் வந்து நமக்கு ஒரு 60 ஜாஸ்தியாக இருக்குது, இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃபிட் ஆயிரும். கட் பண்ணிக்கிறேன். இதை நான் அப்படியே டெலீட் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை பேஸ்ட் டு ரீப்ளேஸ் கொடுத்திங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிரும். சென்டராக அலைன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 டேட்டுக்கு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு டேட்டுக்கும் அது கொடுத்துருக்காங்க. அதுக்குமே கொடுக்கலாம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு செக்ரிகேஷன் மாதிரி இது இல்லை. நான் அதுக்கு என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ஒரு 14 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். இதை ஒரு 14 கொடுத்துக்கிறேன். இதை ஒரு 14 கொடுத்துக்கிறேன்.
இப்போ இது 3க்கும் காமனாக ஒரு ஸ்பேஸிங் கொடுக்கலாம். இது 3த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ லேயர் பண்ணிவிட்டு 32 பிக்சல்ஸ் ஃபைன். ஸோ எனக்கு இதுவே போதும், இந்த மாதிரி இருக்கட்டும். நான் டேட்டை மட்டும் மாற்றிக்கிறேன் குயிக்காக முடிக்கிறதுக்காண்டி. இப்போ இதே மாதிரி இன்னொன்று வேணும் எனக்கு. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். எனக்கு இது ஃப்ரேம் அவுட் எக்ஸீட் ஆகி போயிட்டுருக்கு. அதை நான் செக் பண்ணணுன்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இதை நான் கிளிப் கண்டென்ட் எடுத்து விட்டுட்டு இதுக்கும் நான் கிளிக் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறேன், இதுக்கும் கிளிப் கண்டென்ட் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு பின்னாடியே போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். எனக்கு இதில் வந்து இது மட்டும் எனக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னா ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணி இந்த ஒரு இது இருக்குல்ல, ஸோ இதை நான் வந்து இதை ஸ்க்ரோல் பண்ண எனக்கு இந்த எலமெண்ட்டை மட்டும் அப்படியே ஸ்க்ரோல் ஆகி உள்ளே போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணி இந்த ஆட்டோ லேயர் ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஃப்ரேம் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல இதுக்கு மேலே வர எனக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டே போகணும். ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து எனக்கு இந்த ஃப்ரேமில் வந்து இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு இதுக்கு மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு கிளிப் கண்டென்ட் கொடுங்க. எனக்கு கீழே உள்ள ரிமைனிங் உள்ளதெல்லாம் ஹைட் ஆயிரும். நான் ஜஸ்ட் இந்த பாட்டம் பாரை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது வந்து ஃப்ரேமில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் ஃப்ரேமில் கிளிக் பண்ணிட்டு இதை நான் வந்து பாட்டமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ இது வந்து ஸ்க்ரோல் ஆகாது. இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன், ப்ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ப்ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இது தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனாக லோட் ஆகணும் ப்ரோட்டோடைப் ப்ளே பண்ணுறப்போ. அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ப்ரோட்டோடைப்பில் போய்ட்டு ஃப்ளோ ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்து இந்த ஃப்ளோ வந்து என்ன ஏதோ ஒரு ஃப்ளோன்னு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் பேமெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த ஃப்ரேம் வந்து ஒரு லோட் ஆகணும். ஸோ நான் ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதை ஹோவர் பண்ணுறப்போ எனக்கு ப்ரோட்டோடைப்பில் செலக்ட் ஆகிருக்கிறப்போ இதை ஹோவர் பண்ணேன்னா இங்கே ஒரு ப்ளஸ் காமிக்கும். இதை கிளிக் பண்ணி இங்கே நான் ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ஃப்ரேம் வந்து லோட் ஆகணும். இதில் வந்து நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் ஃபியூச்சரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த ஸ்க்ரீன் லோட் ஆகணும். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். ஸோ எடுத்தோன்னே பாருங்கள் நமக்கு இந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு டக்குன்னு இந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், எனக்கு ஸ்க்ரோல் ஆகாது. ஏன்னா நம்ம எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே செட் பண்ணல. ஜஸ்ட் நான் டிசைன் போய்க்கிறேன். டிசைன் போயிட்டு நான் இந்த ஒரு ஃப்ரேமை க்ரியேட் பண்ணோம்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோட்டோடைப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நோ ஸ்க்ரோலிங்குன்னு இருக்குது. இதை வந்து வெர்டிக்கல்னு கொடுங்க, நமக்கு இது ஸ்க்ரோலாக எனேபிள் ஆயிரும். இப்போ நான் ப்ரோட்டோடைப்பில் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன், தெரியுதா? ஸோ நமக்கு ஒரு ஸ்க்ரோலபிளான ப்ரோட்டோடைப் ஒர்க் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இதை நம்ம வந்து ஃப்யூச்சரில் வேறு ஒரு டிசைனில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணலாம். பிகாஸ் இப்போ நமக்கு வந்து டைம் இப்போயே ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. ஸோ இது 2 பார்க்குறது மூலமாகவே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு டிசைனோட ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபிக்மா ஃபைல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பண்ணியிருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ இந்த ஒரு ஃப்ளோ வந்து இங்கே கிளிக் பண்ணனால இங்கே இருக்குது. நான் ஜஸ்ட் இதை ஃபஸ்ட்லேருந்து வரணும்னா ஜஸ்ட் நான் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு அப்ளிகேஷன் டிசைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நீங்கள் பிகினராக இருந்து இதில் ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபிக்மா கற்றுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இன்னும் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் குணால்.